ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேருக்கு அது சின்ன விஷயம், ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட விளைவுகளுமே இருக்கும். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் கோபம். கோபம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேன்சியாக அதை கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட சொல்கிறாரு, கவலையுமே கோபமுமே வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எதுக்கு வருது, அந்த கோபம் நியாயமானதா, சரி அந்த கோபத்தினால விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய திருவள்ளுவர் அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அது வந்து உலக பொதுமறை அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய சான்று. ஏன் அப்படின்னாக்கா, வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு குறளில் சொல்லியிருப்பாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோபம் வருது அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதோட ஒரு விளக்கம் தான் அந்த திருக்குறள். நான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் எப்படி, அதாவது சர்க்கம்டன்சஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, அது வேறு, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறது வேறு. பட் ஒரு விஷயம் நடக்குது, அது என் மனசுக்குள்ளே ஒரு உளைச்சலாகவே இருக்குது, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன், அதனால எனக்கு கோபம் வருது அடுத்தவங்க மேலே. அவங்க பண்ண விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப வருஷமாக அதை கேரி பண்ணிகிட்டே போகிறாங்க இல்லைங்களா. அதுக்கு அது என்னெல்லாம் நம்ம உடம்புல பிபி, கோவப்படும் போதே உங்களுக்கே தெரியும், நம்ம உடல் ரத்தம் வந்து சூடாக இருக்கிறது தெரியும், நம்ம கை கால் நடுக்கம் தெரியும், நம்ம வார்த்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வரும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அது பல விளைவுகளை உடம்புல கொடுக்கும். அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் நம்மளை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னா, நான் நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவன் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் தடுத்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அந்த கோபமே அவனை அழித்துவிடும். வெளியிலேருந்து யாருமே வந்து ஒருத்தர் அழிக்க தேவையில்லை, அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபமே வந்து அவங்கள அழிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கோபம் வரும்போது வராமல் இருக்காது, வரும்போது நம்ம யோசிக்கணும், இந்த கோபம் எதுக்காக வருது, நியாயமானதா, இது எனக்கு நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு அதை அந்த இடத்துலையே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர பழகிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நானுமே அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் சம்டைம்ஸ் நம்மளே மீறி நடக்குது. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டுக்கும் நான் அதை தான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திரும்பவும் அந்த திருக்குறளை ஒரு முறை சொல்கிறேன், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். யோசிச்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.